நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் சக்கரவர்த்தி. இந்த இடம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நண்பர்களே பாருங்கள், சீலிங்கில் மட்டும் தான் லைட் எரியுது. ஆனால் வால்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஜொலிக்குது பாருங்கள். இது என்ன பெயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எனாமல் பெயிண்ட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா ரூமுக்குள்ளே பட்டி பார்த்து அது மேலே வந்து எனாமல் பெயிண்ட் அடிக்கலாமா வேணாமா, அதே மாதிரி எந்த மாதிரியான எனாமல் பெயிண்ட் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல் தகவல் வந்து கொடுக்க போகிறேன். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நாச்சியா டியூஷன் டியூட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் என்ற ஆப்ஷன் இருக்கும், அதையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்தும் கஷ்டம் இருக்கும். வாங்க வீடியோவை பார்க்கலாம். நண்பர்களே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனாமல் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எந்த மாதிரியான பட்டி யூஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வால்ஸில் டைரெக்டாக பட்டி பார்த்தாலும் பரவாயில்ல, இல்லை பிஓபி பால் சீலிங் பண்ணாலும் பரவாயில்ல. அது மேலே எந்த பட்டி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டில் வர்ற இந்த மிக்சிங் பட்டி இருக்குல்ல, அர்லிக் வால் பட்டி மிக்சிங் பண்ணி வச்சுருப்பாங்க டப்பாயில், அந்த பட்டி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். எனாமல் பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த பட்டி என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா 2 கோட் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஷீட்டு மெமரி பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 180 இருக்கு இல்லையா, அதை வச்சு நல்லா தேய்க்கணும். தேய்ச்சி முடிச்சுட்டு நீங்கள் வாட்டர் தண்ணியால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கழுவிட்டு அதன் பிறகு தான் நீங்கள் வந்து ப்ரேமர் யூஸ் பண்ணணும். எந்த ப்ரேமர் யூஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, நண்பர்களே பாருங்கள், இதை வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டில் வர்ற இன்டீரியர் வால் ப்ரேமர். அதாவது பார்த்தீங்கன்னா உள்ளடிக்கிற எனாமல், சரி, எனாமலில் வர்ற வால் ப்ரேமர் இது. அதே வந்து பார்த்தீங்கன்னா உட் ப்ரேமர் இருக்குது எனாமல்லே வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஹுட்டுக்கு அடிக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா வால் ப்ரேமர் உள்ளடிக்கிறது. இது எனாமல் பெயிண்ட் தான் இது. பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் பக்கெட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 3350 ரூபாய் இது ரேட்டு. நண்பர்களே, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரேமர் வந்து எப்படி யூஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளீனிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஷீட்டு போட்டு நல்லா வால்ஸை தேய்க்கிறது. அது என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 180, அதாவது 180 ஷீட்டை வச்சு நம்ம பட்டி பார்த்து நல்லா தேய்ச்சிடணும், சரிங்களா. அதன் பிறகு நண்பர்களே, இந்த டர்ஃப் அண்ட் ஆயில் வந்து எவ்வளோ மிக்ஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரேமரில் வால் ப்ரேமர் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பெயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ml டர்ஃப் அண்ட் ஆயில் தின்னர் வந்து மிக்ஸ் பண்ணோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா பட்டியோட இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறாங்க. பட்டி வந்து என்ன பட்டி யூஸ் பண்ணுன்னு சொல்கிறேன்னு பார்த்தோன்னா, ஏற்கனவே சொல்லிட்டேன், ஏஷியன் பெயிண்டில் வர்ற இந்த ட்ரூ கேர் அர்லிக் வால் பட்டி அதான் யூஸ் பண்ணோம். அது பட்டி பார்த்து முடிஞ்சு எவ்வளோ நேரம் ட்ரை ஆகணும்னு பார்த்தீங்கன்னா 4லேருந்து 6 மணி நேரம், 4 மணி நேரம் அல்லது 6 மணி நேரம் விட்டால் நல்லா ட்ரை ஆகிடும். அது தேய்க்கிறதுக்கு வந்து 180 ஷீட்டு யூஸ் பண்ணி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ப்ரேமர் சொல்கிறாங்க. நம்ம தேய்ச்சி முடிச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணால் செய்யணும் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரேமரை அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை ஆகிறதுக்கு 8 மணி நேரம் விடணும். அதன் பிறகு வந்து பார்த்தோன்னா நல்லா காஞ்சிட்ட பிறகு 320 ஷீட் வச்சு லேசாக தேய்க்கணும். எங்கெல்லாம் டேமேஜ் இருந்தால் லேசாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனாமல் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணணும். இந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்கோலேட் பிரீமியம் எனாமல் கிளாஸ் பெயிண்ட்டு. இதோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 7008. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பெயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் லைட்டாக வைலெட்டு கேட்டிருக்கோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர், அதாவது 7008 அந்த நம்பர் போட்டு மிக்ஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு இந்த கலர் கிடைக்கும். இது எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான் நம்ம ஏற்கனவே நம்ம பட்டிலாம் சொல்லிட்டோம், ப்ரேமர் போட்டலாம் சொல்லிட்டோம். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரேமர் அப்ளை பண்ணிட்டு பிறகு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா 6லேருந்து 8 மணி நேரம் நல்லா ட்ரை ஆகிட்ட பிறகு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ஒழிவு இருக்கும், இல்லை டேமேஜ் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில டெஸ்ட்லாம் போயிட்டு உக்காந்துட்டு இருக்கும், சரிங்களா. அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா 320 வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தேய்ச்சிடணும். லேசாக தேய்ச்சிட்டு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா டாப் கோடு தான் இந்த பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அப்கோலேட் பிரீமியம் எனாமல் கிளாஸ் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80லேருந்து 100 ml வரைக்கும் நம்ம டர்ஃப் அண்ட் ஆயில் ஊற்றலாம். 1 லிட்டர் பெயிண்ட்டு ஊற்றி மிக்ஸ் பண்ணி அடிக்கலாம். அதே மாதிரி இந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோலர் தான் நாங்கள் யூஸ் பண்ணணும். பாஞ்ச் மாதிரி எடுத்து யூஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டு, அப்போ தான் தெரிக்காது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வேலை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும். அதாவது பெயிண்ட் வந்து அதிகமாக வராது சரக்கு இதில், அதனால் அதிகமாக கவரேஜ் ஆகாது. அதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக நூல் மாதிரி இருக்கும். அந்தமாரி ரோலர் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் லைட்டாக தெரிக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதிக ஏரியா வந்து கவரேஜ் ஆகும். ஆனால் நாங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள், பாஞ்ச் மாதிரி. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் பெயிண்டிங் அடிக்கிற இந்த வால் வந்து பார்த்தீங்கன்னா பால் சீலிங் பண்ணுது. அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மட்டமாக தான் இருக்கும். நாங்கள் பட்டி வந்து பார்த்தோன்னா நல்லா டபுள் கோடு இல்லை 3 கோடு பட்டி நல்லா க்ளீனாக பார்த்து தேய்ச்சி வச்சுருக்கோம். ப்ரேமரும் வந்து இப்போ அப்ளை பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கலர் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா எனாமல் பெயிண்ட்டு தான். இந்த எனாமல் வர்ற இன்டீரியர் வால் ப்ரேமர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏற்கனவே ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாமே சொல்லிட்டோம். அதை மிக்ஸ் பண்ணி ஒரு கோடு அப்ளை பண்ணிட்ட பிறகு சீலிங் ஒயிட் வந்து இப்போ நாங்கள் அப்ளை பண்ண போகிறோம். சீலிங் ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா
ஏஷியன் பெயிண்டில் வரல அக்கோலிட் ரெஸ்ட் ஷீல்டு இந்த பெயிண்டாக யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எனாமல் பெயிண்ட் தான், ஒயிட்டு தான். இது எப்படி யூஸ் பண்ண உங்களுக்கு நிறைய டைம் சொல்லிட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 80-100 ml வந்து டர்பன் ஆயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள் பெயிண்ட் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. பெயிண்ட் ஓப்பன் பண்ணால் மேலே வந்து பார்த்தீங்கன்னா லைட் கலராக தெரியுது. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் கலர் வந்து பிரைட்டாக வரும். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ண தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கலர் தெரியும் உங்களுக்கு. நல்லா இந்த மாதிரி நல்லா குச்சால் நல்லா மிக்ஸ் பண்ணினா நல்லா கலர் வந்துடும். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட்டை வந்து 2 டப்பாவில் இப்படி ஆற்றி அதில் தேவையான அளவு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். 1 லிட்டர் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டர்பன் ஆயில் ஊற்றணும், 100 ml வரைக்கும் ஊற்றலாம். சரிங்களா? அது வந்து கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள் நாங்கள் இப்போ மிக்ஸ் பண்ணிட்டோம். நண்பர்களே பாருங்கள், இப்போ நான் சீலிங் வீட்டு வந்து அப்ளை பண்ணுறேன். இந்த சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடு ப்ரைமர் போட்டு ஒரு கோடு வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் ஒயிட்டும் போட்டு இப்போ நான் செகண்ட் கோடு வந்து அப்ளை பண்ணுறேன். பாருங்கள் அந்த பாஞ்சு மாதிரி இருக்கிற ரோலர் தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் கொஞ்சம் வேலை வந்து கொஞ்சம் ஸ்லோன்னு இருந்தாலும் கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பெயிண்ட் அதிகமாக தெரிக்காது. நீங்கள் வந்து நூல் மாதிரி இருக்கிற ரோலர் இடத்துல யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பெயிண்ட் தெரிக்கும். நண்பர்களே அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வால்ஸில் பெயிண்டிங் பண்ண போகிறேன். வால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடு ப்ரைமரும் அப்ளை பண்ணிட்டேன், ஒரு கோடு கலரும் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடு கலர் அப்ளை பண்ணிட்டு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் கோடு அப்ளை பண்ணுறதுக்கு வால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது அங்கே கொஞ்சம் டேமேஜ் தெரியுது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ஒழுகுனது அதிகமாக பார்த்தீங்கன்னா டஸ்ட் வந்து ஒட்டிகிட்டு இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லேசாக இது மாதிரி வாட்டர் ஷீட்டு மெமரி பேப்பர் பார்த்தீங்கன்னா 320 கொண்டு லேசாக தேய்ச்சின்னா அதெல்லாம் வீழ்ந்துடும், நல்லா நைஸாக இருக்கும். அப்போ பெயிண்டிங் பண்ணி நல்லா பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு நல்லா பிரைட்டாகவும் தெரியும், நைஸாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சரிங்களா? அதனால் லேசாக இது மாதிரி தேய்ச்சிடணும். நண்பர்களே இப்போ நான் க்ளீன் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள் எங்கள் பெயிண்டர் வந்து பாருங்கள் பெயிண்டிங் பண்ணுறாரு. பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ரோலரில் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பண்ணலாம். இப்போ இவர் வச்சுக்கிற ரோலர் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் நூல் மாதிரி இருக்குல்ல அந்த ரோலரு. இப்போ நான் வால்ஸில் பெயிண்டிங் பண்ணுறதால நம்ம மேலே அவ்வளோ பெயிண்ட் தெரிக்காது. அதனால் அவங்க இப்போ அந்த நூல் மாதிரி ரோலரை வச்சு ஃபினிஷிங் பண்ணுறேன். எந்த அளவுக்கு எவ்வளோ தூரம் கவரேஜ் ஆகுது பாருங்கள். உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதை யூஸ் பண்ணிங்க. பாஞ்சு மேலுக்கு எடுத்து யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிங்க, அல்லது இந்த நூல் மேலுக்கு எடுத்து யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணுங்க. ஆனால் நண்பர்களே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனாமல் பெயிண்ட் அடிக்கணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன ரோலர் தான் யூஸ் பண்ண முடியும். பெரிய ரோலர் வந்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். அதனால் இந்த ரீஃபில்லில் வர இந்த சின்ன ரோலர் வந்து யூஸ் பண்ணிங்க. முடிஞ்ச அளவுக்கு பாஞ்சு ரோலர் யூஸ் பண்ணுங்கள், பெயிண்ட் தெரியாது. அதில் வந்து உங்களுக்கு வேலை வேகமாக ஆகலைன்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் இந்த ரோலர் யூஸ் பண்ணிக்கங்க. நண்பர்களே பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்குது. சீலிங்கில் மட்டும் தான் லைட் போட்டிருக்கோம், வால்ஸ்லாம் லைட்டே கிடையாது. ஆனால் அந்த லைட் வந்து எப்படி ஜொலிக்குது பாருங்கள். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டில் வர கிளாஸ் எனாமல் பெயிண்ட்டு. இதையே வந்து எனாமல் பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல், அதனால் இது யூஸ் பண்ணியிருக்காங்க. நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நாச்சியா 2 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து கஷ்டம் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.